ராமநாதன் சார், ஏஷியான் மாநாட்டுக்கு போகலை அப்படின்றது எதோட சிக்னல்? இன்னொன்று, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு இந்தியா பணிய தொடங்குதா, இல்லை இது ராஜதந்திரமாக அணுகிறாங்கன்னு பார்க்கணும். அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் நம்ம சுருக்கி பார்க்க முடியாது, பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்து தொடர்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு நண்பர் குமார் அவர்கள் இங்கே சொன்னார். ட்ரம்ப்பினுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஃபெர்னாட் சொன்ன மாதிரி 2019 ஈரான்லேருந்து வெனிசுவேலாவிலேருந்து எண்ணெய் எரிபொருள்லாம் வாங்கக்கூடாது என்று அப்போது ட்ரம்ப் சொன்னார். அது இந்திய அரசு அப்போது கேட்டுக்கொண்டது. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்லேருந்து இந்தியாவை எடுத்தது, அதையும் இந்தியா ஒப்புக்கொண்டது. ஆனால் அப்போதெல்லாம் அது பெரிய பிரச்சனையாக மாறவில்லை. அதற்கப்புறம் தான் இந்த ஹவுடி மோடி நடந்தது. அதற்கப்புறம் தான் 2020 அதுக்கப்புறம் நமஸ்தே ட்ரம்ப் அகமதாபாத்தில் நடந்தது. அப்போ 2 பேருக்கும் இடையிலே நல்ல நட்பு நிலவுகிறது. அந்த நட்பு அப்படியே 2 நாட்டுக்கும் உதவும் என்கிற மாதிரி ஒரு பரப்புரை நடந்து கொண்டிருந்தது. இப்போது ட்ரம்ப் வந்து ஜனவரி 20 பதவிக்கு வந்தார். இப்போ நம்ம அக்டோபர் 23 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடந்து விட்டன. இந்த 9 மாதங்கள் நடந்த சம்பவங்களை நாம் வரிசையாக பார்த்தோம் என்றால் எந்த விதத்திலையும் இது வந்து இந்தியாவுக்கோ இந்திய இறையாண்மைக்கோ உதவுகிறதாக இல்லை. ஆரம்பத்தில் வந்து உரிமம் இல்லாமல் அங்கே தங்கியிருந்தவர்கள் கைவிலங்கிடப்பட்டு வந்தார்கள். அப்புறம் சரியான விசாவோடு இருந்த மாணவர்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஏப்ரல் மாதம் முதல்ல 26% இந்த தீர்வைகள் விதிக்கப்பட்டன. மறுபடியும் ஆகஸ்டில் அது 50% உயர்த்தினார். 50% உயர்த்துகிற போது இந்த ரஷ்யாவை பற்றி இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனையும் வந்தது. இது எல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு முறை இந்த சம்பவங்கள் நடக்கிற போதும் இந்தியாவினுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது என்றால் ரொம்பவும் தாமதமாக மிகவும் அளந்து பேசுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் பிரதமர் நேரடியாக பதிலளிப்பதில்லை. வெளியுறவுத்துறையிலிருந்து ரொம்பவும் அளந்து பேசுகிறார்கள். ஆனால் அதுக்கு எதிர்ப்பக்கத்திலிருந்து மிகவும் கடுமையான வார்த்தைகளில் ட்ரம்ப் சொல்கிறார், செத்துப்போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. இது உக்ரைனில் நடப்பது வந்து மோடியினுடைய யுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. மிக கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு நேர் எதிரில் இந்தியா மிகவும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பு. இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த தீர்வைகள்லாம் விதிக்கப்பட்ட போது அந்த வணிகர்களும் அந்த தொழில்துறையும் சம்பித்து விட்டது. யாருமே இதை எதிர்பார்க்கலை. அப்போ இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதற்கு ஏற்றாற் போல நாம் நம்முடைய நீக்கங்களை செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யலை. இன்றைக்கு வந்து இப்போ இந்த ரஷ்ய நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்களின் மீது ஒரு பொருளாதார தடைகள் விதித்திருக்கிறார். அப்போ அது சார்பான பிரச்சனைகளும் வரும். அந்த அமெரிக்க வங்கிகள் மூலமாக பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் வரும். அப்போ இதனால் அது இன்னொரு பார்ட்டு. இப்போ வந்து ட்ரம்ப்போடைய அதிரடி அல்லது தடாலடி அப்படின்றது வந்து ஒரு நாளில் ஓவர் நைட்டில் வரல. ஒரு நாள் 25%ன்றாரு, முன்னாடி அறிவிக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்கள் ரஷ்யாட்டிருந்து பொருள் வாங்குறீங்க, கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால அபராதமாக 25% போடுறேன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் அஃபிஷியலாக சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய இம்போர்ட்டை ரீகாலிபிரேட் பண்ணிக்கிறோன்றார். இன்னொரு வகையில் சொன்னால் அரசின் கொள்கைகளுக்கு ஏற்ப நாங்கள் குறைச்சிக்கிறோம் அல்லது நிறுத்திக்கிறோம்னு அர்த்தம். இதை முன்பே செய்திருக்கணும். இதை வந்து ட்ரம்ப்புடைய அணுகுமுறையை கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை அவங்க இது எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் இப்போ உடனடியாக நாளைக்கு நிறுத்திட முடியாது. அவன் கொள்கை ரீதியாக முடிவெடுத்தாலும் அது பல வாரங்கள் ஆகும். அப்போ அது வரைக்கும் நமக்கு கையில் என்ன திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. இப்போது இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற போது நம்ம கையில் இதற்கான ஒரு திட்டங்களே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் என்ன நடக்கிறது வந்து ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ். இந்தியா வந்து அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. அப்போ அந்த பொருட்கள் வந்து எளிமையாக அதாவது இப்போ சைனா மாதிரி ஒரு ரேர் மினரல்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அல்ல இந்தியா செய்வது. ஒரு அப்பேரல்ஸ், துணி, வைரம் இந்த மாதிரி பொருட்கள் தான் செய்யுது. இது மற்ற நாடுகள் செய்துவிட முடியும். அதனால தான் மற்ற நாடுகளுக்கு 20% வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் மாதிரி நாடுகளுக்கு குறைவான தீர்வு விதிக்கப்படுகிற போது இந்த வணிகத்தை மிக எளிதாக அவர்கள் செய்து விடுவார்கள். இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக
இப்படிப்பட்ட நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது. இதை இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரி முறையாக கணிக்க தவறிவிட்டது. அதற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான செயல் திட்டங்கள் இல்லாமலோ குறைவாகவோ இருக்கிறது. ஆகவே நாம் ஒரே நேரத்தில் இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும். இப்போ இது சர்வதேச அளவிலேயும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கடைசி நேரத்தில் அவர் என்ன காரணத்தினால இப்போ ஆசியான் மாநாட்டுக்கு போகலைன்னு சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யூகிக்க தான் முடியும். இப்போ பல அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கிறது வந்து அவர் ட்ரம்பை சந்திப்பதை தவிர்க்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவாகவோ இருக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை இந்த மாதிரி கடைசி 2 நாளைக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. அதை முன்னதாக சொல்லியிருக்க வேண்டும். இந்த தென்கிழக்கு ஆசிய மாநாடுகளில் வந்து இந்தியா தான் முக்கியமான நாடு இந்த ஏஷியானை பொறுத்த வரையிலும். ஆமாம், அதாவது 2012 தொடர்ச்சியாக இந்தியா இதில் வந்து முன்கை எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. 2014 மோடி பதவியேற்றதிலிருந்து இதுவரை ஒரு கோவிட் காரணத்தினால 2 ஆண்டுகள் மாநாடு நடக்கவில்லை. ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் அவர் நடுவில் போகலை. தொடர்ச்சியாக அவர் போய்கொண்டிருக்கிறார். நமக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய உறவு முக்கியமானது. ஆகவே இது வந்து இப்படி தடாலடியாக கடைசி நேரத்தில் சொல்லுகிற போது சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆகவே நம்ம வந்து இதை வந்து இனிமேலாவது இது இப்படித்தான் ட்ரம்பினுடைய ஆட்சி நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு இதற்கு மாற்று திட்டங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து இந்த கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்டதோ இந்த தீர்வை சம்பந்தப்பட்டதோ மட்டுமல்ல. இது ஒரு உலக அளவில் நம்முடைய மற்ற நாடுகளுடைய உறவும் பாதிக்கப்படுகிறது. இப்போ இஸ்ரேலோடு உறவு வந்து நெருக்கமாக இருக்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோடு இப்போ அவர் நெருங்கி வர்றாங்க. அவங்க மற்ற நாடுகளில் எல்லாம் அவர் போகிறதே தடை செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை இங்கே கொண்டு வந்து பேசுகிறோம். இதெல்லாம் உலக நாடுகளில் வந்து நம்ம தார்மீக ரீதியாக இந்தியாவுக்கு இருக்கிற மதிப்பை குறைக்கும். நெட்டன்யாஹுவை வந்து போர்க்குற்றவாளி என்று மற்ற நாடுகள் சொல்லுகிற போது அவங்க அமைச்சரை வரவழைக்கிறது, அவர் இந்த ஆண்டு கடைசியில் மறுபடியும் இந்தியாவுக்கு வரப்போகிறார் என்று சொல்லுவது, அந்த ஓட்டெடுப்பில் இந்தியா பங்கெடுக்காமல் இருப்பது, அதற்கு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவது, ஆப்கானிஸ்தானை வரவழைப்பது, இதெல்லாம் தார்மீக ரீதியாக இந்தியாவினுடைய மதிப்பை உலக அளவிலே குறைக்கிறது என்பதையும் இந்தியா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.